சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்று ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற சங்கீத ஆசிரியரின் வார்த்தைகளை வாழ்வாக்கியவர் நம் புனித அந்தோணியார். நற்செய்தியை நாளெல்லாம் போதித்து பட்டி தொட்டிகளில் எல்லாம் சென்று பாமர மக்களை இறைவன் பதம் இணைத்து வைத்தவர். ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்காது அலட்சியப்படுத்தியவர்களை விட்டுவிட்டு மீன்களுக்கு போதித்து மகிழ்ந்தவர். ஜபத்தால் உலகை ஜெயித்தவர். பசாசின் கொட்டத்தை அடக்கியவர். அழியாத நன்னாக்குக்கு சொந்தக்காரர். கோடி அற்புதர் என்று செல்லமாக அழைக்கும் விதத்தில் கோடான கோடி மக்களுக்கு புதுமைகள் செய்து வழி காட்டியவர். இறைவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக இருந்து பரிந்து பேசுபவர். இத்தகைய அளப்பரிய பண்புகளை தனதாக்கி கொண்டு புனித பிரான்சிஸ் துறவர சபையில் மறைந்த வாழ்வு வாழ்ந்து மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற இவரே நம் பாசத்திற்குரிய புனித அந்தோணியார். நம் நாட்டின் பட்டி தொட்டிகளிலெல்லாம் பார்ப்போரை கவர்ந்திழுக்கும் புனித அந்தோணியாரின் குருசடிகள், கோவில்கள், பங்கு தலங்கள் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். அவற்றிலெல்லாம் எண்ணற்ற மக்கள் நாள்தோறும் நலம் நாடி வரம் கேட்டு துன்பம் தொலைத்து சாபம் நீங்கி கடன் பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பங்கள் இணைந்து மகப்பேறு பெற்று மகிழ்கின்றனர். நன்றி கூற ஓடோடி வருகின்றனர். நாமும் அவர்களைப் போல் ஆசி பெறவே நாம் புனிதரை இங்கு நாடி வந்துள்ளோம். ஆகவே அவரது ஆசிரை பெற இத்திருப்பலியாம் அருள்பலியில் இணைந்து இறை ஆசிரை நிறைவாக பெற்று செல்வோம். Thank you.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் ஒரு சில நிமிடங்கள் அமரவும். திருப்பாடல் 121 முதல் 2 வசனங்கள். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த ஓராண்டு முழுவதும் இறைவன் சக்திமிக்க புனித அந்தோனியார் வழியாக நம் ஒவ்வொருவரையும், நமது குடும்பங்களையும், குறிப்பாக புனித பிரான்சிஸ் சவேரியா இந்த குடும்பத்தையும் பல்வேறு வித நிகழ்வுகளில் இருந்து நம்மையெல்லாம் பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கின்றார். அவற்றிற்கெல்லாம் நாம் நேற்று முன்தினம் கொடியேற்ற அந்த திரு நிகழ்வு வழியாக அவருக்கு நன்றி விழா நாம் எடுத்திருக்கின்றோம். அந்த விழாவினுடைய சிகரமாக இந்த 3வது நாளை நாம் சிறப்பிக்க ஒரே குடும்பமாக குழுமி இருக்கின்றோம். இதோ இந்த நாளிலே இறைவனுக்கும் இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து பராமரித்த புனித அந்தோனியாருக்கு நன்றி கூறக்கூடிய இந்த பெருவிழாவிலே இன்று நமக்காக தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி புனிதருடைய பண்புகளை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து நம் அனைவரையும் புனிதரைப் போல நாமும் இருக்க வேண்டும் என்று தனது சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய நமது பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய அன்பு அண்ணன் அருள் பணியாளர் பீட்டர் பால்ராஜ் அடிகள் அவர்கள் கடலூரிலே முதல்வர் தந்தையாக சில வாரங்களுக்கு முன்பாக பணி பொறுப்பேற்றிருக்கின்றார். எனவே தந்தை அவர்களை புனித பிரான்சிஸ் சவேரியா அந்த குடும்பத்திற்கு வருக வருக என நாம் வரவேற்போம். அவருக்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் அவருடைய பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தையோடு இணைந்து நம் ஒவ்வொருவருக்காக திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய நமது பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய அருள் பணியாளர் ராய் அடிகள் அவர்கள் மற்றும் அருள் பணியாளர் இம்மானுவேல் அடிகள் இருவரையும் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். மேலும் இந்த உன்னதமான நன்றி பெருவிழாவுக்கு நம் குடும்பத்திற்கு கூடிய சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த திருப்பலியிலே புனித பிரான்சிஸ் சவேரியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளுடைய உடல்நலம் கல்வி முன்னேற்றம் வேலை வாய்ப்பிற்காக திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்க இருக்கின்றோம். மேலும் திருப்பலியினுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூத் அகாடமி, அமலோற்பம் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், லூது தொலைக்காட்சி, லூது கிளினிக் மற்றும் மருந்தகம், அருட்சகோரி மரி அந்தோனா தொடுதுக்கு இறைவன் இந்நாள்வரை செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவற்றுடைய வளர்ச்சிக்காக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றார்கள். இம்மானுவேல் ஜோசப் இம்மானுவேல் மோதரிசி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் ரெனாலோ டைட்டஸ் உடல்நல பெற வேண்டியும் திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றார்கள். முகையர் அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கமரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அருள்மரிநாதர் ஆசிரியர் ஆண்டனி காணிக்கமரி அருட்தந்தை ஆண்டனி குரூஸ் ஜோசப் ராஜ் இவரது ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றார்கள். பினோ அந்துவான் பினோ இடம் இவளது ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றார்கள். நோவா குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோனியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றார்கள். ஆரோக்கியசாமி சிலுவை மரி செல்வராணி குடும்பத்தின் பெயரால்
இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பகரத்திலுக்காகவும் பேரப்பிள்ளைகள் உடலிலும் கல்வி முன்னேற்றத்திற்காக திருப்புளிப்பு குடிக்கின்றார்கள். ஷாபு பரிமலா குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு குடிக்கின்றார்கள். சார்லஸ் இறுதியராஜ் ரெபேக்கா மேரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்புளிப்பு குடிக்கின்றார்கள். சாந்தராஜன் ஒத்தான்சியா குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்புளிப்பு குடிக்கின்றார்கள். அலெக்சாந்தர் சிந்தாந்தரி மரி ஆண்டனியம்மாள் இவளது ஆன்ம இலைப்பாட்சிக்காக திருப்புளிப்பு குடிக்கின்றார்கள். ஆனந்தராயன் ஜெயராணி இவளது ஆன்ம இலைப்பாட்சிக்காக திருப்புளிப்பு குடிக்கின்றார்கள். ஆண்டோன் சுவைக்கின் அண்ணம்மாள் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்திலுக்காகவும் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும் ஞானத்தில் வளரவும் திருப்புளிப்பு குடிக்கின்றார்கள். ரியான் டென்சல் இவரது 5ஆம் ஆண்டு பிறந்த நாளிலே இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஹொனேரே கிறிஸ்டின் லெபில் ரிச்சர்ட் வினோலியா வலசியன் சுதாகர் குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றிபலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரிய சவரி உடல்நலம் பெற்றதற்கும் புனித அந்தோணியாருக்கு நன்றிபலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ரூபன் மோகன்ராஜ் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளி ஒப்பு கொடுக்கின்றார்கள். இமாக்குலேட் சமூக பணி நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அங்கு இருக்கக்கூடிய அனைவருடைய உடல்நலத்திற்காக திருப்புளி ஒப்பு கொடுக்கின்றார்கள். இவான் அகஸ்டின், சத்யா ஆண்டோனியன், டேனியல் ரிச்சர்ட், டாசீரியா குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஞானோதிக்க துரைக்கண்ணு, ஞானோதிக்க ஆரோக்கியமேரி, ஞானோதிக்க ஹிட்லர் என்கிற ஆரோக்கியநாதன் இவளது ஆண்மையை பாட்சிக்காக திருப்புளி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஞானோதிக்க மர்சேல், ஞானோதிக்க அல்போன்ஸ், ஞானோதிக்க பெர்னத், ஞானோதிக்க வனத்திராஜா இவளது ஆண்மலை பாட்சிக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். புலன் வல்லபதாஸ், புலன் லூர்தமரி, புலன் வனத்தையன் இவளது ஆண்மலை பாட்சிக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். ஜான் பீட்டர் ஜெயராணி குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். ஞானோதிக்க வேளாங்கண்ணி குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். லெபுசேஷ் மரி அந்தோனத் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். சுதன் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். வரம் குடும்பம் மற்றும் வரம் விழுதுகள் அவற்றில் உள்ள அனைவருக்காகவும் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். ஜூலியானா குடும்பத்திற்கு இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். தினேஷ் மரி பிரபா குழந்தை பாக்கியம் கிடைத்ததுக்கு புனித அந்தோணியாருக்கு நன்றிபலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். மக்சீன் இவரது ஆண்மலை பாட்சிக்காக திருப்புளி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ராஜா பெக்ஜோரல் மலி அலோஷியா குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆறுமுகம் இவரது விண்ணக வாழ்வின் 26ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று இவரது ஆண்மலை பாட்சிக்காக திருப்புளி ஒப்பு கொடுக்கின்றார்கள். சத்ரக் சித்தார்த் இவனுடைய திருமணம் விரைவில் நடக்கவும் குழந்தை இயேசுவை கையில் ஏந்து வரம்பெற்ற புனித அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றிபலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். புனித மத்தியாஸ் மேல்நிலை பள்ளிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துகள் நிறைவேறவும் திருப்புளி ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆண்டனி சாமி, லூர்து மரி, டெனிஸ் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றிபலியாகவும் பெனுவா ரொமினா இவளுக்கு வரன் அமையவும் திருப்புளி ஒப்பு கொடுக்கின்றார்கள். பிரான்சிஸ் மார்கரெட் மெகஸ்டின் ஆக்னேஸ் மேரி குடும்பத்தின் பெயரால்
இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். சீனிவாசன் ஜோஸ்பின் சாரா குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். சாம் இமானுவேல், லியோனா அருள்மரி, சைமன் ஜூட் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். ஹேல்வின் டெலோஃபல் அனோன்சி அமேரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். தீகா மேரி பெல்போ குடும்பத்தின் பெயராலும் லுமையேல் சாந்தாய் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். பெல்மோ அஞ்சோனியம்மாள் இவரது ஆண்மலை பாட்சிக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். மனோ அல்ஃபன்ஸ் இவரது 36வது பிறந்த நாளிலே இறைவன் இவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் உடலெழ வேண்டியும் மனோ அல்ஃபன்ஸ், மனோ ஹெலன் 7வது திருமண நாளிலே இறைவன் இருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். ஜோஸ்பின் பவுலினா, ஜான்சன் ரோஜகுமார், மேத்யூ மர்சலின் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். ஆரோக்கியதாஸ் ஐசக், சகாயமேரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பேர பிள்ளைகள் உடலிலும் கல்வி முன்னேற்றத்திற்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். காமராயன் ஆன்மேரி குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். ஸ்டீஃபன் இமானுவேல், லீமா பூங்குழலி, எல்சாய் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். கோலாஸ் ஃபெலிக்ஸ் ராஜா, கோலாஸ் ஒராசியன் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். ஆண்டனி சாமி, ஆண்டனி அம்மாள் குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். ஃபாத்திமா குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் குடும்பத்தில் உள்ள பேரப்பிள்ளைகள் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்பத்தில் மரித்த மேக்சிம் இவரது ஆண்மலை பாட்சிக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். மர்சேல் ஞானாதிக்கும், லூர்துமரி மர்சேல், கிறிஸ்டின் மர்சேல் இவரது ஆண்மலை பாட்சிக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். அலெக்சாந்தர், சிந்தாந்தரி மேரி, கேப்ரியல், அலங்காரம், ஆண்டனியம்மாள், எலிசபெத், சௌரி முத்து, ஜெயமரி இவளது ஆண்மலை பாட்சிக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். தானியல், லூர்துமரி, சாம், நத்தானியல், மத்தேயு, சக்கரியா குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். சாமுவேல், மேரி, ஹெம்ப்ரான்சியா, யோசுவா, பென்னி குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். அல்போன்ஸ் கிரேசி குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் கிரேசி அவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். அருட்தந்தை ரேமண்ட் அம்ப்ரோஸ் இவரது ஆண்மலை பாட்சிக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். அமர்ராஜ், மேரி, எப்சிபா, ஜோ ஆன்சராஜ், மெடோரன் சஜினா குடும்பத்தின் பெயரால் இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காக திருப்புளிப்பு கொடுக்கின்றார்கள். மற்றும் மரியா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் மரியா தொலைக்காட்சியுடைய வளர்ச்சிக்காக திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதிறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னலிலெல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றே பிளிறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று இறைவார்த்தைக்கு அஞ்சலி செலுத்துவோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அவர் செய்த
இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறையுடலை கட்டி எழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1-7 மற்றும் 11-13 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவரும் ஒருவரே. நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 1 தொடங்கி 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம்.
நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அந்த வீட்டிற்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்கள் நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முன்னுரையிலே நாம் கேட்டது போல நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் குழந்தை இயேசுவை கைகளிலே ஏந்துகின்ற பாக்கியம் பெற்றவர். திருமறையை நிறைவாக போதித்தவர். காணாமல் போன பொருட்களை கண்டறிய செய்தவர். பேய்களை ஓட்டியவர். மீன்களுக்கு போதித்தவர். நற்கருணை பக்தியை அறிவித்தவர். இவற்றிற்கெல்லாம் கருப்பொருளாக மைய பொருளாக கோடி அற்புதர் என்று அழைக்கப்பட்டவர். எனவே கோடி அற்புதர் என்று அழைக்கப்பட்ட பதுவை நகர் புனித அந்தோணியாருக்கு நாம் அனைவரும் நம்முடைய புகழஞ்சலியையும் நன்றி உணர்வையும் மிக சிறப்பாக செலுத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி பதுவை நகர் புனித அந்தோணியார் கோடி அற்புதருடைய விழாவை கொண்டாடினாலும் கூட நம்முடைய பங்கிலே ஜூலை மாதமாகிய முதல் செவ்வாய் அன்று கோடி அற்புதருக்கு நம்முடைய புகழஞ்சலியும் நன்றியுணர்வையும் மிக சிறப்பாக செலுத்தி கொண்டிருக்கின்றோம். புனித சவேரியாருடைய பாதுகாவலிலே வாழ்கின்ற நாம் அனைவரும் புனித அந்தோணியாருக்கு சிற்றாலயம் அழைத்து அவருடைய அருளையும் ஆசிரையும் பரிந்துரையும் நிறைவாக பெற்று அவருடைய அடிசோற்றிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேசிய நெடுஞ்சாலையிலே இறை சமூகமாக நாம் அனைவரும் கூடி அலையென திரண்டு வந்து அந்தோணியாருக்கு நம்முடைய புகழஞ்சலியையும் நன்றி உணர்வையும் சிறப்பாக செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இவ்வேளையிலே நம்முடைய பாசமிகு பங்குத்தந்தை அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்படுகின்ற மறைமாவட்ட மேய்ப்பு பணி இயக்குனர் அவர்களுக்கும் பாளை மறைமாவட்ட குருவுக்கும் கொன்சாகா அருள் சகோதரிகளுக்கும் இமாக்குலேட் அருள் சகோதரிகளுக்கும் க்ளூனி அருள் சகோதரிகளுக்கும் ஆராதனை அருள் சகோதரிகளுக்கும் சவேரியார் பங்கின் இறை சமூக கூட்டத்தினராகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த உளமார்ந்த பதுவை நகர் புனித அந்தோணியாரின் விழா வாழ்த்துகளையும் ஆசிரியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித அந்தோணியாரை பற்றி இன்றைய சபை மன்றாட்டிலே தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகின்றாராகவும் என்று சொல்லப்படுகின்றது, வேண்டப்படுகின்றது, மன்றாடப்படுகின்றது. ஆகவே தான் இவரை சிறந்த மறை வல்லுனர் என்று அழைக்கிறார்கள். தப்பறையிலிருந்து திருச்சபையை காப்பாற்றியவர். ஆண்டவருடைய அடிசுவற்றில் அப்படியே பின்பற்றுவதற்கு ஏற்பாடு செய்தவர். பேய்களை ஓட்டி தம்மிடம் வந்திருக்கின்ற மக்களுக்கெல்லாம் நலமும் வளமும் கொடுத்தவர். ஆகவே தான் அன்னை மரியாளை போல அலையென திரண்டு வந்து அவருடைய திருத்தலத்திலே நமக்கு நலம் கிடைக்குமா வளம் கிடைக்குமா, தாம் நினைக்கின்ற அனைத்து காரியம் நிறைவேறுமா என்ற ஏக்கத்தோடு எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு அவரை அண்டி வந்திருக்கின்றோம் என்பதை நாம் அனைவரும் மனக்கண் கொண்டு வர வேண்டும். ஒரு சிறிய பங்கு, கிராமப்புற பங்கு.
இளம் பங்கு தந்தையானவர் அந்த பங்கிற்கு மாற்றலாகி பங்கின் பொறுப்பை ஏற்கிறார். சிறிய பங்கு, வருமானம் இல்லாத பங்கு, திருப்பலிக்கு வருகின்ற மக்களுடைய குறைவாக இருக்கின்ற நிலை, இப்படிப்பட்ட வேளையில் இளம் துடிப்போடு இருக்கின்ற அந்த பங்கு தந்தை பங்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வை நிகழ்த்த வேண்டும். முக்கியமாக புனித அந்தோணியாருடைய அற்புத நிகழ்வை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அறிவிப்பு நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை அவர் பொதுவான அறிவிப்பு கொடுக்கிறார். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத நிகழ்வை, அருள் அடையாளத்தை அரங்கேற்றம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். எனவே நீங்கள் அலையென திரண்டு வர வேண்டும். நான் நிகழ்த்துகின்ற அந்த அற்புத நிகழ்வை நீங்கள் பார்க்க வேண்டும், கண்ணோக்க வேண்டும், அதை விசுவசித்து வாழ்வாக்க வேண்டும் என்று ஒரு சிறப்பான அழைப்பை கொடுக்கிறார். ஆக பங்கு தந்தையினுடைய அழைப்பை ஏற்று அடுத்த வாரம் அலையென திரண்டு வந்திருக்கின்ற மக்கள் திருப்பலிக்கு பிறகு கோயில் முற்றத்திற்கு முன்பாக கூடுகிறார்கள். கோயில் முற்றத்திலே கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து, வாருங்கள், நாம் கல்லறைக்கு செல்வோம். நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், அப்படி இருக்கின்ற வேளையிலே கல்லறைக்கு எதற்கு செல்ல வேண்டும் என்ற ஐயப்பாடோடு சிலர் முணுமுணுத்து கொண்டிருக்கிறார்கள். கல்லறைக்கு முன்பாக அனைத்து இறை மக்களையும் அழைத்து செல்கிறார். அங்கே பங்கு தந்தை கண்களை மூடி கைகளை கூப்பி ஜெபித்து கொண்டிருக்கின்றார். ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்பொழுது நான் இறந்தவரை உயிர்ப்பிக்கின்ற ஒரு நிகழ்வை நடத்த இருக்கின்றேன் என்று சொல்லி மௌனமாக மன்றாடி கொண்டே இருக்கிறார். ஒருவர் ஓடோடி வருகிறார். பங்கு தந்தையின் காதிலே இவ்வாறு கூறுகிறார், ஃபாதர், இது என்னுடைய தாத்தாவின் கல்லறை. என்னுடைய தாத்தா இறக்க வேண்டும் என்று வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தோம். வயதான காலத்திலே முதுமை, வறுமை, தனிமை இவையெல்லாம் அவரை வாட்டி வதைத்தது. எனவே அவர் படுகின்ற கஷ்டத்தை கண்ணோக்காமல் இவர் சீக்கிரமாக சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இவர் எப்பொழுது சாகவார் என்றெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டோம். இறந்து விட்டார். இவரை நாங்கள் ஆடம்பரத்தோடு அடக்கம் செய்தோம். இப்பொழுது தாத்தாவை உயிர்ப்பித்தால் நாங்கள் இன்னும் தனிமையிலும், வறுமையிலும், கஷ்டத்திலும், நோயிலும், மன வெறுப்பிலும் வாடி வதங்க நேரிடும். எனவே என்னுடைய தாத்தா அமைதியோடு இந்த கல்லறையிலே உறங்கட்டும் என்று ஒருவர் ஓடோடி வந்து பங்கு தந்தையின் காதிலே இவ்வாறு கூறுகிறார். இரண்டாவது கல்லறைக்கு முன்பாக மீண்டுமாக பங்கு தந்தை மௌனமாக ஜெபிக்கிறார். அப்பொழுது ஒருவர் ஓடோடி வந்து பங்கு தந்தையின் காதிலே இவ்வாறு கூறுகிறார், ஃபாதர், இது என்னுடைய அன்பு மனைவி ரோசியின் கல்லறை. ரோசியும் நானும் இணைந்து பிணைந்து திருமண வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தோம். திடீரென்று இறந்து விட்டாள். எனவே அந்த இறப்பை தாங்காமல் நான் ரோசிக்கு பதிலாக கிரேசியை மனம்புறுத்தி விட்டேன். கிரேசியும் நானும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மனமகிழ்வோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீர் ரோசியை உயிர்ப்பித்தால் என் இரண்டாவது மனைவி கிரேசிக்கும் ரோசிக்கும் இடையே பிரச்சனை ஏற்படும், குடும்பத்திலே குழப்பம் ஏற்படும், குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படும், அமைதியின்மை ஏற்படும், நரக வேதனை என்னை ஆட்கொள்ளும். என்னுடைய மனைவி ரோசி இந்த கல்லறையிலே அமைதியோடு உறங்கட்டும் என்று இரண்டாவது நபர் இவ்வாறு கூறுகின்றார். மூன்றாவது கல்லறைக்கு முன்பாக தந்தையானவர் மௌனமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மூன்றாவது நபர் ஓடோடி வந்து பங்கு தந்தையை கீழே இவ்வாறு கூறுகின்றார், ஃபாதர், எனக்கு 9 பிள்ளைகள், 8 பெண் பிள்ளைகள். ஆண் மகன் பிறக்க வேண்டும் என்று நான் முயற்சியை எடுத்துக்கொண்டு 9வதாக ஒரு மகனை பெற்றெடுத்தேன். எனவே அந்த 9வது மகன் திடீரென்று இறந்து விட்டான். அந்த ஒரே மகனை, செல்ல மகனை நன்கு படிக்க வைக்க வேண்டும், அவனை பட்டம் பெறுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், சமுதாயத்திலே சிறந்த மனிதனாக
உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். 8 பெண் பிள்ளைகள் அல்லவா, நான் கடனாளியாக மாறிவிட்டேன். 9வது செல்ல மகனை பெற்றெடுத்தேன், திடீரென்று இறந்து விட்டான். எனவே நான் இப்பொழுது கடனாளியாக இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பணம் இல்லை, படிப்பு இல்லை, வேலை செய்வதற்கு திராணி இல்லை. எனவே என்னுடைய 9வது மகன் ஜான் அமைதியோடு உறங்கட்டும் என்று அந்த 3வது நபர் பங்கு தந்தையின் காதிலே இவ்வாறு கூறுகின்றார். என் தாத்தாவை உயிர்ப்பிக்க வேண்டாம், தாத்தாவை உயிர்ப்பித்தால் நான் இன்னும் கஷ்டப்பட நேரிடும் என்ற ஒரு நபருடைய சாக்கு போக்கு. ரோசியை உயிர்ப்பிக்க வேண்டாம், ரோசிக்கும் கிரேசிக்கும் இடையே குடும்பத்திலே குழப்பம் ஏற்படும். எனவே குடும்பத்திலே குழப்பம் ஏற்படாமல் அமைதி ஏற்படுவதற்கு நான் தனியாக இருக்கட்டும், கிரேசியோடு வாழட்டும் என்று 2வது நபரை கூறுகின்றார். 3வது நபர் ஜான் அமைதியிலே உறங்கட்டும், நான் இன்னும் வறுமையிலே வாழ நேர்ந்திருக்கிறோம் என்று 3வது நபர் இவ்வாறு சாக்கு போக்கு சொல்கிறார். எனவே 3 நபர்களும் 3 விதமான சாக்கு போக்குகளை சொல்லி இறந்தவரை உயிர்ப்பிக்கின்ற அந்த அற்புத நிகழ்வை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் இருந்த பங்கு தந்தைக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. அங்கே உயிர்ப்பிக்கின்ற நிகழ்வை நடத்தாமல் திரும்பவும் தன்னுடைய இல்லம் வந்துவிட்டார் பங்கு தந்தை. இந்த ஒரு சிறு நிகழ்வு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், ஒவ்வொருவரும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய விருப்பப்படி வாழ வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறு நபர்கள் வழியாக நமக்கெல்லாம் அன்றாடம் அற்புத நிகழ்வுகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆசிரிய பணியிலே, போதிக்கும் பணியிலே அவர் நிகழ்த்திய அற்புத நிகழ்வு குணமளிக்கும் பணி. தம்மை நாடி வந்திருக்கின்ற மக்களுக்கெல்லாம் நலமும் வளமும் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பொது வாழ்க்கையிலே 2 விதமான கூட்டம் அவரை நாடுகிறது, தேடுகிறது. ஆண்டவரை அன்பு செய்கின்ற கூட்டம், ஆண்டவருக்கு எதிராக பகைமை உள்ளம் கொண்டவருடைய கூட்டம். ஆண்டவரை அன்பு செய்வருடைய கூட்டம் எப்படி இருக்கிறது? அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கே அவரை நாடுகிறார்கள். எதற்காக நாடுகிறார்கள்? ஆண்டவருடைய அற்புத நிகழ்வை பார்ப்பதற்கும், தன்னுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் அவர் ஆன்மீக மற்றும் வயிற்று பசியை போக்குவதற்கு உணவு கொடுப்பார் என்ற ஏக்கத்திற்கும் தான் செல்கிறார்கள். எனவே அவரால் பயன்பெற்ற மக்கள் அவரை அன்பு செய்கிறார்கள். த லவ்விங் கிரவுட். எனவே அன்பு செய்கின்ற கூட்டம் ஆண்டவரை போற்றி புகழ்கின்றது, அவருடைய வார்த்தையை கேட்கிறது, அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறது. ஆனால் அவருக்கு எதிராக கூட்டம் இப்படி போதிக்கும் பணியிலே, குணமளிக்கும் பணியை, மக்களுக்கெல்லாம் நலமும் வளமும் கொடுக்கின்ற வேலையை செய்கின்ற காரணத்தால் பரிசெய்ய கூட்டம் அவருக்கு எதிராக இருக்கின்றது. எனவே இந்த பரிசெய்ய கூட்டம்தான் பகையாளி கூட்டமாக மாறிவிடுகிறது. எனவே அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்வுக்கு பாதுகாப்பு இருக்குமா? வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சவாலை சந்திக்க முடியுமா? ஆண்டவர் நிறுத்துகின்ற அற்புத நிகழ்வை அன்றாடம் ஏற்க முடியுமா என்று அவருக்கு எதிராக வருகின்ற கூட்டம் தான் பகைமை கூட்டம். எனவே இப்படிப்பட்ட வேளையிலே ஆண்டவருடைய பொது வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை இருக்கிறது. இருப்பினும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அன்றாடம் அற்புத நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்கிறார். எனவே இந்த அற்புத நிகழ்வுகளை அரங்கேற்றம் செய்வதற்கு நம்முடைய மனதை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? திறந்த மனப்பான்மையோடு வைத்திருக்கிறோமா? நம்முடைய மனப்பான்மை குறுகிய மனப்பான்மை இருக்கிறதா என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க இன்று சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும். இதோ ஆடுகளுக்கிடையே ஓநாய்களுக்கிடையே செம்மறியை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் நமக்கெல்லாம் மொழிகின்ற பொழுது நாம் பெற்ற அழைப்பிற்கு ஏற்ற வாழ்வை அந்தோணியார் வழியாக மிக சிறப்பாக பெற வேண்டும் என்று தான் இன்று நம்முடைய தாயாம் திருவை புனித அந்தோணியார் வழியாக நமக்கு சிறப்பான அழைப்பு கொடுக்கிறது. தலை சிறந்த போதகராகவும் நம்முடைய தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் திருச்சபையில் ஏற்பட்ட தப்பறைகளை அடியோடு அகற்றுகின்றவராகவும்
கோடி அற்புதர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான பங்களிப்பை கொடுக்கிறார் என்பதை நாம் அனைவரும் நம்முடைய அன்றாட வாழ்வின் வழியாக அறிய வேண்டும். இவ்வாறாக அன்றாடம் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அருள் நிகழ்வை அரங்கேற்றம் செய்கின்ற வேளையிலே நம்மிடமிருந்து இருக்கின்ற அந்த குறுகிய மனப்பான்மையை, சுயநலத்தை நாம் அடியோடு அகற்றுவதற்கு முற்பட வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்தோணியார் வழியாக அன்றாட நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்வார். நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் பீடித்திருக்கின்ற நோய்களை விரட்டுவார், பேய்களை அகற்றுவார், திறந்த மனப்பான்மையை கொடுப்பார், நாம் விரும்புகின்ற சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அன்பையும் ஆரவாரத்தையும் அளிப்பார். நாம் அனைவரும் நல்ல ஒரு கிறிஸ்துவ மக்களாக இறை சமூக கூட்டமாக வாழ்வதற்கு அவர் பரிந்து பேசுவார் என்ற உண்மையை நம்முடைய அன்றாட வாழ்வின் வழியாகத்தான் அறிய வேண்டும். இந்த 3 நாட்களிலும் கோடி அற்புதர் அந்தோணியார் நிகழ்த்திய அத்தனை புதுமைகளையும் நிகழ்வுகளையும் நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த புதுமைகளும் நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையை, விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறதா, அல்லது விழாவோடு அத்தனை புதுமைகளும் முற்றுப்புள்ளியாக முழுக்கு போட வைக்கிறதா என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க இன்று சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். எனவே ஒப்பலம் சவேரியருடைய பாதுகாவலில் இருக்கின்ற வேளையிலே இந்த சிற்றாலயம் அந்தோணியாருக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்தோணியாருடைய அந்த அற்புத நிகழ்வு நம்முடைய வாழ்வை பாதிக்கிறதா, நம்முடைய வாழ்வுக்கு நலமும் வளமும் கொடுக்கிறதா, ஆண்டவருடைய பெயரால் அந்தோணியாரை ஒரு தலை சிறந்த போதகராக ஏற்றுக்கொள்கிறோமா, அவர் நிகழ்த்துகின்ற அற்புத நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை உருவாக்குகிறதா என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை மிக சிறப்பாக ஆய்வு செய்ய இன்று அழைக்கப்படுகிறோம். எனவே புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவர் நிகழ்த்துகின்ற அத்தனை அற்புத நிகழ்வுகளையும் நாம் ஒருங்கிணைத்து நம்முடைய குடும்பத்திலே சமாதானமும் மகிழ்ச்சியும் அன்பும் ஆரவாரமும் இறை உணர்வும் ஏற்படுவதற்கு நாம் முற்படுகின்ற பொழுது நாம் அனைவரும் புனித அந்தோணியாருக்கு செலுத்துகின்ற அந்த புகழஞ்சலி, நன்றி உணர்வு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற உண்மையோடு நம்முடைய விசுவாச பயணம் தொடரட்டும். ஆண்டவர் புனித அந்தோணியார் வழியாக நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்பிக்கையாளர் மன்றாட்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளில் பரிந்து பேசுகின்ற புனித அந்தோணியாரிடம் நம்முடைய தேவைகளையும் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இறை வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் சமர்ப்பணம் செய்வோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். வழிகாட்டும் இறைவா, எம் திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றுமுள்ள கர்தினால் ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை ஆட்சி பணிகளில் நேர்மை, தாழ்ச்சி, நீதி என்னும் பண்புகளை தங்கள் வாழ்வின் நெறியாக கொண்டு ஆர்வமிக்க உழைப்பாளர்களாக திகழவும், புனித அந்தோணியாரைப் போல இறை வார்த்தையை வாழ்ந்து அறிவிக்கும் அருளை பெற வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உலக அமைதிக்காக மன்றாடுவோம். அமைதியின் அரசரே இறைவா, இன்றைய சூழ்நிலையில் உலக நாடுகளிடையே நிலவி வரும் போட்டி, பொறாமை, வன்முறை அனைத்தும் நீங்கி அனைத்து நாட்டு தலைவர்களும் இறை ஆண்மையையும் மனித மாண்பையும் மதித்து உலக அமைதிக்காக உண்மையுடன் சுயநலமின்றி உழைத்திடவும்
இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாத்திடவும் புனித அந்தோணியர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வழிக்கும் வல்லலே எம் இறைவா, புனித அந்தோணியாரின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற இந்நாளில் எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதியும். குடும்பங்களில் அன்பும் நட்புறவும் சமாதானமும் நிலவவும், பிள்ளைகள் ஞானத்திலும் பக்தியிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்களின் எதிர்காலம் சிறந்திடவும், புனித அந்தோணியாரை போன்று இறை வார்த்தையை படிப்பதிலும் இறை நம்பிக்கையில் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு வாழ்ந்திடவும் வரமருள புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விசுவாசத்தின் தந்தையே இறைவா, இன்றைய விழாவினை தலைமையேற்று தெய்வீக திருப்பலியின் வழியாக இறை ஆசிரியரை பெற்று தந்து கொண்டிருக்கும் அருட்தந்தை பீட்டர் பால்ராஜ் மற்றும் எம் பாசமிகு பங்கு தந்தை அருட்திரு ஆரோக்கிய சகாய செல்வம் அவர்களையும், அருட்தந்தை ராயப்பன் அவர்களையும் மற்றும் அருட்தந்தை இம்மானுவேல் அவர்களையும் ஆசீர்வதியும். இவர்களின் இறைப்பணி இப்பாருலகிலின் சிறந்திட தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை தந்தருளவும், பலிபீடம் சூழ்ந்துள்ள நாங்கள் அனைவரும் விசுவாசத்தில் வேரூன்றப்பட்டவர்களாய் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்ந்திட வரமருள புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தவனாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எது வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த
எது வேண்டும் உனக்கு இறைவா எது வந்த போதும் உனக்கது ஈடாகுமா உனக்கது ஈடாகுமா எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் எது வேண்டும் உனக்கு இறைவா உனக்கு இறைவா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையென்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியோமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திராவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியில் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதரோடும் புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி முடிவின்றி யார் பாடுவேதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம்.
இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவை தாம் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிட்டு உமது உயிர்ப்பினையும் எடுத்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திராவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவளோடு முதலாக புனிதமிக்க கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள், மாட்சிமிக்க மிக மறைசாட்சிய எங்கள் குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சேவியர், இன்று நாங்கள் பெருவிழாவாக சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பதுவை நகர் புனித அந்தோனியா மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதி உள்ளவர் ஆகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவளி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருச்சபையை
சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை இளையோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் ஒரு ஆட்சியில் கனிவுடன் ஏற்றணும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியின் வாழ்த்துகளையும் விழா வாழ்த்துகளையும் தெரிவித்து மகிழ்வோம். அமைதி.
இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், அன்றாடம் அரும் செயல்களை நம்முடைய நிகழ்த்துகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க, எந்நாளும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க, எந்நாளும் காக்க, அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் தேவன் அவரே, என் நாயன் அவரே, தம் சிறகில் என்னை எந்நாளும் சுமப்பவரே.
புனித பதுவை அந்தோணியாரிடம் வேண்டுதல். எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோணியாரே, இறைவனின் பிரிய ஊழியரே, இயேசு பாலகனை கையில் ஏந்த பேறு பெற்ற தூயவரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே, தப்பறைகளை உடைத்தெறிந்தவரே, இறைவனின் தனி அருளால் பசாசுகளை ஓட்டியவரே, துன்பப்படுவோரின் துயரை போக்குபவரே, பாவிகளாகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம். எங்கள் ஆதரவு நீரல்லவோ? தவறி விழும் எம்மை கைதூக்கி இறைவனிடம் வழிநடத்தி செல்பவர் நீரல்லவோ? எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பேரின்பமுமான இறைவனிடம் பரிந்து பேசுபவர் நீரல்லவோ? உம்மை அண்டி வந்த உம் அடியார் எம் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். துயரப்படுவோரின் துயரை நீக்கியருளும். நோயாளிகளுக்கு உடல் நலம் பெற்று தந்தருளும். புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே, உம் ஆதரவை நாடி வந்திருக்கும் உம் பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை ஏற்றருளும். துன்பம், நோய், வறுமை, துயரம் ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். நீர் எப்பொழுதும் இறைவனின் திருவுளப்படி நடந்து வந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எப்பொழுதும் அவரது விருப்பத்திற்கு இசைந்து நடக்க துணை புரியும். நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் குடும்பத்திலும் பொது வாழ்விலும் பணித்தலங்களிலும் தூய வாழ்வு வாழவும், சமுதாயத்தினுடைய திருச்சபையினுடையவும் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும், சான்று வாழ்வு வாழவும் துணை புரிவீராக. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பையும் இறைவன் ஆசிர்வதிக்க எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம். ஆமேன். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்களும் உடையவரானதாலும் அவர்கள் வாழ்வு உமது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை முதலில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் போதும் வேதனைப்படும் போதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலிவாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவரிடம் உண்டு என்று நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்கள் ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். மரியே, குருக்களின் அரசியை குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நமது குடும்பத்தினுடைய இந்த விழாவை நிறைவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். 5ஆம் தேதி ஆரம்பித்து நேற்று இன்றோடு மிக விரைவாக முடிந்து விட்டதே என்ற ஒரு நிலை. இருந்தாலும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பல்வேறு தருணங்களிலே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ இந்த நாளிலே நமக்காக தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி மிக அழகானதொரு மறைவுரை ஆற்றி நம் ஒவ்வொருடைய சிந்தனைகளை எல்லாம் சிந்திக்க தூண்டி இருக்கின்றார் நம் பாசமிகு தந்தையவர்கள். அவர் அந்த கதையை சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒரு விவிலியத்திலே ஒரு வார்த்தை நான் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய அல்லது அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. பங்கு தந்தை கல்லறைக்கு சென்று அது புதுமை செய்ய சென்ற பொழுது 3 மனிதர்கள் தங்களுடைய கவலையை பங்கு தந்தையிடம் கொட்டி தீர்த்தார்கள். சாமி, எதுவும் செய்யக்கூடாது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், என் சந்தோஷத்தை கெடுக்காத என்று தங்களுடைய கவலைகளை பங்கு தந்தையிடம் கொட்டி தீர்த்தார்கள். அந்தோணியார் வாழ்விலே நிறைய கவலைகள், சாத்தானால் கவலைகள், மனிதரால் கவலைகள், அல்லது கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக விவிலியத்துக்கு எதிராக போதனைக்கு எதிராக தவறான தப்பறைகள் எழுந்த பொழுது அவற்றை நினைத்து கவலைகள்.
அப்போ புனித அந்தோணியார் தனது கவலைகளை யாரிடம் கொண்டு போய் கொட்டி தீர்த்தார்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அப்போ அந்தோணியாருடைய கவலைகள் அனைத்தையும் எங்கு போய் கொட்டி தீர்த்தார் என்றால் இறைவரிடம் கொட்டி தீர்த்தார். ஆண்டவரே, இதோ ஒரு பணி செய்ய வந்திருக்கிற இவ்வளவு கவலைகள், இவ்வளவு தடைகள் இருக்கிறது, நீ பார்த்துக்க. எல்லா கவலைகளையும் கொண்டு போய் இறைவிடம், இயேசுவிடம் கொட்டி தீர்த்தார். விவிலியத்தை நம்பினார், இறை வார்த்தையை நம்பினார். எனவேதான் கடைசி வரை வெற்றி பெற்ற ஒரு புனிதராக புனித அந்தோணியார் வாழ்ந்தார். எனவே அந்த கதை இந்த அழகான ஒரு சிந்தனையை நம் அனைவருக்கும் உணர்வூட்டி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 2 வாரங்களுக்கு முன்புதான் புனித வரலாறு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றார். அதற்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது திண்டிவனத்திலே புனித அன்னாள் கலை கல்லூரி இருக்கிறது. அவற்றினுடைய அடித்தளமாக அவர் இருந்தார். அந்த கலை கல்லூரியை ஆரம்பித்து அதற்கான அனுமதி பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. பல்வேறு இடங்களுக்கு சென்று அதற்கான நடைமுறைகளை அல்லது அனுமதியை பெற்று அந்த கல்லூரி இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் தனக்கு பணி பொறுப்பு வழங்கப்பட்டதோ அங்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றி இன்று இன்னொரு பணி பொறுப்பை பெற்று அந்த பணி செய்து கொண்டு வருகின்றார். பல்வேறு பணி சுமைகள் இருந்தாலும் நமது அழைப்பை ஏற்று இதோ நமது குடும்பத்திற்கு வந்து புனித அந்தோணியாருடைய பெருவிழாவை நிறைவு செய்து நமது கவலைகளை எல்லாம் கடவுளிடம் விட்டு விடுங்கள், புனித அந்தோணியாரை போல அவர் உங்களை பார்த்து கொள்வார் என்ற சிந்தனை வழங்கி நமக்காக ஜெபித்திருக்கின்றார். எனவே புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த குடும்பத்தின் சார்பாக நமது அன்பையும் நமது பாசத்தையும் வெளிப்படுத்துகின்ற விதமாக பொன்னாடியை போர்த்தி நாம் கௌரவிப்போம். அடுத்ததாக நம் குடும்பத்தோடு இணைந்து நமது ஆன்மீக வாழ்விலே உச்ச துணையாக இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், அருட்தந்தை ராய் அடிகள் அவர்கள், அருட்தந்தை இம்மானுவேல் அடிகள் அவர்கள் இதோ இந்த நேரத்திலே நமக்காக திருப்பலியிலே பங்கேற்று நம் ஒவ்வொருவருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபித்திருக்கின்றார். எனவே நமது பாசமிகு தந்தையர்களுக்கு நமது அன்பை வெளிப்படுத்துவோம். அடுத்ததாக இந்த ஒவ்வொரு நாளும் நமது குடும்பத்திலே ஆன்மீக நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அது இறைவனுடைய துணை. இறைவன் புனித பிரான்சிஸ் சவேரியர் வழியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக செயல்பட அவர் வழிவகுத்துள்ளார். எனவே இறைவனுக்கும் புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கும் புனித அந்தோணியாருக்கும் நன்றி கூறுவோம். அடுத்ததாக பங்கு தந்தைக்கும் இறை மக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலம் என்றால் அது அன்பைய பொறுப்பாளர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மிக சிறப்பான விதத்திலே அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள் பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள். எனவே ஒவ்வொருவரும் குறிப்பாக 22 அன்பியங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக பாடல் குழு உறுப்பினர்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மிக சிறப்பான விதத்திலே நிறைவு செய்து கொடுத்து நம்மை இறைவனோடு இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மதர் அவர்கள் மாற்றலாகி மேல் நாரியப்பனூர் அந்த மடத்திற்கு சென்றாலும் நமக்காக சில நாட்கள் தங்கி இந்த நிகழ்வை நான் முடித்து விட்டு செல்கிறேன் என்று சொல்லி உடல்நிலை சரியில்லாலும் இருந்தாலும் பரவாயில்ல புனித அந்தோணியாருக்காக சிரமத்தை என்று பாராமல்
மிக அழகாக நேர்த்தியாக அவர் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். எனவே மதர் அவளுக்கும் அவர் செல்ல இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் இறைவன் அவருக்கு நல்ல உடல்நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இறைவன் கொடுத்த அந்த அழகான ஒரு வரம், அந்த வரத்தின் மூலமாக அநேக மக்களை இறைவனுக்கு முன்பாக கொண்டு வரக்கூடிய அந்த பணி செய்ய நல்ல உடல்நலத்தை கொடுக்கும்படியாக மதர் அவளுக்கும் அவரோடு இணைந்து அருட்சகோரிகள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியும் வாழ்த்திலையும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நேரம் கருதி கடைசியில் எல்லாருக்கும் சேர்ந்து கை தட்டலாம். ஏன்னா அடுத்து தேர் வந்திருக்கணும், தேர் போய் வரணும். எனவே நேரம் கருதி அடுத்ததாக புனித பிரான்சிஸ் அவருடைய குடும்பத்தினுடைய வருங்கால தூண்கள் இளையோர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மிக அழகான விதத்திலே இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் செய்து முடித்திருக்கின்றார்கள். எனவே இளையோர் இயக்கத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக கொடியேற்ற அணைக்கு இந்த பீட அலங்காரம் திருவழிபாட்டு அனைத்தையும் மிக மிக அழகாக செய்து முடித்தவர்கள் புனித சவேரியார் இல்ல தலைமை அன்னை அருட்சகோர்கள் பிள்ளைகள். எனவே இந்த நேரத்திலே அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தலையும் ஜபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடுத்ததாக இன்றைய நாளிலே இந்த திருவிழா, இந்த திருவேட மேடைகள், அடுத்ததாக திருவழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்தையும் மிக மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே தீப ஒளி இல்ல தலைமை அன்னை அருட்சகோர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துகளையும் ஜபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடுத்ததாக வேதிய திருவாளர் ஆண்டனி சாமி அவரோடு இணைந்து தன்னலமற்ற சேவையை கொடுத்த திருவாளர் ஈசாக், திருவாளர் சௌரி, திருவாளர் ஆண்டனி ராஜ், திருவாளர் சுரேஷ் மற்றும் அனைத்து பிள்ளைகள் இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இந்த விழா நடைபெறுகிறது என்றால் நமது அரசனுடைய அனுமதி பெற வேண்டும், முன் அனுமதி பெற வேண்டும். எந்த விதமான சிரமம் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான விதத்திலே அந்த குறிப்பிட்ட நேரத்திலே முன் அனுமதி பெற்று இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் மோகன்தாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக பக்த சபைகள், மகளிர் குழுக்கள், பீட சிறுவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக காவல்துறை ஒளி அமைத்து கொடுத்தவர்கள், பந்தல் அமைத்து கொடுத்தவர்கள், தேர் செய்து கொடுத்தவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதோ நமது குடும்ப விழா பல்வேறு இடங்களுக்கு நேரலையாக ஒளிபரப்புகிறது என்றார். வெளிநாட்டில் இருந்தாலும் அங்கிருந்து நமது குடும்பத்திலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியா தொலைக்காட்சி அதை உரிமையாளர் திருவாளர் சதீஷ் அவளுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவுக்காக தனிப்பட்ட விதத்திலே நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்கள், குறிப்பாக புதிதாக கொடிக்கம்பம் அமைத்திருக்கின்றோம், அதற்காக நல் உதவி செய்தவர்கள், ஞானாதிக்கம் குடும்பத்திற்கு கூடிய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பந்தல் அமைப்பதற்காக 40,000 ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி லெஷாஸ் அந்துவான் மரியான், அவருடைய மகன் லெசால்ட் ஹலன் குடும்பத்தினர் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கொடியேற்ற அணைக்கு அந்த வெடிக்காக இதை குடும்பத்தினர் ரூபாய் 2,000 வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நாளிலே வெடிக்காக உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் ஈசா குடும்ப உறுப்பினர்கள். அடுத்ததாக பேண்டு வாத்தியம், இதற்காக உதவி செய்தவர்கள் திருமதி மெர்லின் பெர்னாண்டோ குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 10,000. அடுத்து தேர் உபயம், அதற்காக உதவி செய்தவர்கள் திருமதி நோவா ஜூலி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 20,000. அடுத்ததாக இந்த நாளிலே அனைவருக்கும் உணவு வழங்க இருக்கக்கூடிய திரு பிராங்க்லின் குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக இந்த விழாவுக்காக அன்பைகள் சார்பாக நீங்கள் பெற்றுக் கொடுத்த தொகை, புனித செபாஸ்தியார் அன்பியத்தின் சார்பாக 12,900, புனித தேவசகாயம் அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 8,700, புனித சவேரியார் அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 8,200, புனித தோமையார் மற்றும் புனித சின்னப்பர் அன்பைகள் சார்பாக 55,300 ரூபாய், புனித லூர்தன்னை அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 7,700, புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 20,550,
புனித குழந்தை தெரசா அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 5200. புனித மத்தியாஸ் அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 8100. புனித அருளானந்தர் அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 8000. புனித வின்செந்தை பால் அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 5000. புனித 2ஆம் ஜான் பால் அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 7000. புனித வனத்து சின்னப்பர் அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 21400 ரூபாய். புனித அன்னை தெரேசா அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 17800. புனித ஜான் மரிய வியானி அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 16500. 6ஆம் சின்னப்பர் அன்பியத்தின் சார்பாக ரூபாய் 3510. புனித ராயப்பர் அன்பியத்தின் சார்பாக 14001 ரூபாய். எனவே இந்த விழாவுக்காக நன்கொடை வழங்கிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இவற்றை பெற்றுக் கொடுத்த அன்பைய தலைவர்கள், அன்பைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது திருப்பலி முடிந்த பின்பு திருத்தேரானது மந்திரிக்கப்படும். பிறகு நமது இல்லங்கள் வழியாக சென்று இறுதியாக நற்கருணை ஆசீரோடு கொடியிறக்க நிகழ்வானது நடைபெறும். எனவே இந்த விழா சிறப்பாக அமைய உழைத்த, ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள். மேலும் தனிப்பட்ட விதத்திலே என்னிடம் நன்கொடை வழங்கியவர்கள் திரு சூசேராஜ் ஆரோக்கியமரி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1000, திரு இருதயநாதன் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 500, திரு கிளமன் விஜய் பாரதி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 500. இவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். கடந்த 2023ஆம் ஆண்டு இதே நாளிலே 7ஆம் தேதி மாலை 6 மணிக்கு புனித சவேரியார் இந்த குடும்பத்தினுடைய பங்கு பணியாளராக பொறுப்பேற்று ஏறக்குறைய இன்று 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த 3 ஆண்டுகள் இறைவன் உங்கள் மூலமாக இந்த குடும்பத்திலே பணி செய்ய ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். குறிப்பாக புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித அந்தோணியார் இருவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அடிக்கடி கூறுவது, சவேரியார் நான் குறிப்பிடுகின்ற பொழுது சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சவேரியார். ஏனென்றால் அவரது வல்லமை, அவளது சக்தி நான் உணர்ந்திருக்கின்றேன். 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். இதோ இந்த 3 ஆண்டுகள் எனக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். ஜெபத்தை தவிர வேறு இல்லை. அதைவிட சக்தி மிக்கது வேறு எதுவும் இல்லை. எனவே எனக்காகவும் என் பணிக்காகவும் உடல்நலத்துக்காகவும் ஜெபித்தீர்கள். இன்னும் உங்கள் ஜெபம் மூலமாக எனக்காக ஜெபியுங்கள். இறைவன் பணி செய்யக்கூடிய அந்த நல்ல உடல்நலத்தை எனக்கு கொடுக்கும்படியாகவும் திடத்தை கொடுக்கும்படியாகவும் ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரும் எழுந்திருப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் பணிபுரிந்த இடங்கள் கிருஷ்ணங்குப்பம், காரைக்கால், கடலூர், நெல்லிக்குப்பம், மீண்டும் கடலூர், மொகையூர், அணிலாடி, சென்னை, திண்டிவனம், காரைக்கால், வடலூர், கடலூர் இத்தனை இடங்களில் பணிபுரிந்திருக்கின்றேன். நான் எங்கு பணிபுரிந்தாலும் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை ஆரோக்கிய சகாய செல்வம் அவருடைய பங்கு தளத்திலே என்னை வரவழைத்து கொடியேற்று திருப்பலி அல்லது விழா திருப்பலியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எனக்கு அழைப்பு கொடுப்பார். முக்கியமாக கணக்கன்குப்பம் லூர்து அன்னை திருத்தலத்திலே நான் கொடியேற்று நிகழ்வையும் விழா திருப்பலியையும், கல்பட்டு புனித வனத்து சின்னப்பருடைய திருத்தலத்திலே பலமுறை திருப்பலியும், உப்பளம் புனித சவேரியார் ஆலயத்திலே 2-3 முறை திருப்பலியும், இன்று இந்த கடற்கரை சாலையிலே புனித அந்தோணியாருடைய திருத்தலத்திலே இந்த திருப்பலியை மிக சிறப்பாக செய்வதற்கு நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். 3 ஆண்டுகள் நிறைவு செய்த நிலையிலே 3 நாட்கள் முத்தான முறையிலே புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்திருக்கிறார். கன்னியாகுமரி முனை முதல் கடற்கரை சாலை வழியாக சென்னை வரை நான் பயணித்திருக்கிறேன். புனித சவேரியார் வாழ்ந்த இடங்கள் மணப்பாடு,
டிஆர் பட்டினம், உப்பளம் போன்ற இடங்களிலே நானும் திருப்பலியை நிகழ்த்தியிருக்கிறேன். எனவே இன்று புதுவை கடற்கரை சாலை களை கட்டியிருக்கிறது புனித அந்தோணியார் உப்பளம் இறை மக்களால். எனவே இப்படிப்பட்ட வேலையிலே நம்முடைய பாசமிகு பங்கு தந்தையும் 3 ஆண்டுகள் நிறைவு செய்த வேளையிலே அவருடைய தனிப்பட்ட தேவைகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் நிறைவேற வேண்டும். புனித சவேரியார் புனித அந்தோணியார் அவருக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை அளிக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவருக்காக சிறப்பாக நன்றி கூறுகின்றோம். எனவே 3 ஆண்டுகள் நிறைவு செய்த வேளையிலே இந்த கடற்கரை சாலையிலே புனித அந்தோணியாருடைய விழா களை கட்டியிருக்கிறது. எனவே இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஒருங்கிணைப்பையும் கொடுத்த நம்முடைய பாசமிகு பங்கு தந்தைக்கு இறை சமூக கூட்டமாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் அருள் சகோதரிகள் அருள் தந்தைகள் சார்பாக இந்த பொன்னாடியை பச்சை ஆடையை பசுமையாக போர்த்தி மனமகிழ்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உம்முடைய உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித அந்தோணியாரின் ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனித அந்தோணியாரின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவருடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாக காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதை கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வள வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியார் வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் மக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பாவணிகளை நினைவுபடுத்தி என்று உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எம் புனித பாதுகாவலரான புனித அந்தோணியாரின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, இளவரே, தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்தோணியார் பாட்டு. அந்தோணியார் பாட்டு. அப்படியே கட்ட